மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார், இந்தியா தன்னை கொலை செய்ய திட்டமிட்டது இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருக்கின்ற கருத்தை குறிப்பிட்டார். அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த இந்தியா தான் இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்கின்ற முன்னெச்சரிக்கையை வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது எல்லாம் முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா தொடர்புபட்டதா தொடர்புபடலையா என்கின்ற அப்பால் அந்த சுரேஷ் ஆலை அவர்கள் ஏன் இந்திய சார்பு அல்லது இந்திய தொடர்புபட்ட வர்த்தக நிலையங்கள் மீதான தாக்குதல் தடுக்கப்பட்டது என்கின்ற விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இதில் பெரும் சதி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது சர்வதேச சதியாகத்தான் இருக்க போகின்றது. அன்றைய கால பகுதியிலே என்சிசி அதே போன்று அமெரிக்காவினுடைய பல ஒப்பந்தங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருந்தன. அந்த நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு ஆட்சி மாற்றம் ஒன்று மிக பிரதானமாக தேவைப்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தை இலங்கையில் இருந்த அரசியல் கட்சிகள் செய்வதற்கு யார் பின்னணியில் இருந்தார்கள்? இந்த விசாரணைகள் இடைநடுவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனவா, ஆனால் தொடக்கத்தில் இருந்து செல்கின்றனவா என்கின்ற தகவல்கள் பேசப்படுகின்றன. அது மட்டுமல்லாது இன்னொரு விடயம் இப்போது ராணுவ புலனாய்வோடு தொடர்புபட்டு பேசப்படுகின்றது. அது என்ன என்று பார்க்கின்ற போது, அண்மையிலே கொழும்பு புறநகர் பகுதியிலே ஆயுதங்களுடன் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். வவுனியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ரமேஷ் என்று அவருடைய பெயர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ராணுவ புலனாய்வு பிரிவினரின் தகவல் வழங்குனராக இவர் செயற்பட்டதாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. ராணுவ புலனாய்வினுடைய தகவல் வழங்குனராக செயற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது. வவுனியாவில் ராணுவ உளவாளியாக செயற்பட்ட அவருக்கு ராணுவத்தின் சம்பள பட்டியலில் இருந்து மாதம் 20,000 ரூபாய் அளவில் கொடுப்பன ஒன்று சென்றதற்கான ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையில் சில தகவல்களும் சில ஆதாரங்களும் வங்கி தரவுகளும் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் வவுனியாவில் இருக்கும் இவர் தொடர்பான பல தகவல்களை இப்போது புலனாய்வுத்துறையினர் சேகரிப்பதில் தீவிரம் காட்டியிருக்கின்றார். சுரேஷ் ஆலை தான் இதிலும் தொடர்படுகிறார். இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் விசாரணை வலயத்தில் இருக்கின்ற அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தகவல் தொடர்பில் தான் பார்க்கப்படுகிறது.